கோபிய லாக்அப்ல சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் கிட்ட கோபி தண்ணி வேணும்னு கேக்குறாரு. கான்ஸ்டபிள் தண்ணிய குடுக்கறாரு. இன்ஸ்பெக்டர் தண்ணி தானே வேணும்னு சொல்லிட்டு கோபி மேல தண்ணிய ஊத்துறாரு. கோபியால பேச முடியல. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, உன் பொண்ணு எங்கயா? கோபி பேச முயற்சி பண்றாரு. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு கோபி கிட்ட, உன் பொண்ணு எங்கயா? அவளை எங்கயா மறைச்சு வச்சிருக்க? சொல்ல போறியா இல்லையா? பொண்ண எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்லலாட்டி அவ்வளவுதான்யா. கோபி சொல்றாரு, சார் என் பொண்ணு பாவம் சார், ப்ளீஸ் சார். அப்பாவி சார், எதுவுமே பண்ணல சார், ப்ளீஸ் சார். கோபி சொன்னத இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு அடிக்க போறாரு கோவத்துல கோபிய. கோபியும் பயந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் கோபி கிட்ட கேக்குறாரு, நான் கடைசியா கேக்குறேன், நீ உண்மைய சொல்லிட்டன்னா உன் பொண்ண மாத்திரம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வருவோம். இல்ல நாங்களே தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, நாங்க அதையும் செய்வோம். என்ன ஒண்ணு, உன் பொண்ண மாத்திரம் இல்ல, உன்னோட மொத்த குடும்பத்தையே உள்ள தூக்கி வச்சிருவோம். அப்புறம் உன் வீட்டுல இருக்காங்களே வயசான உங்க அம்மா, அவங்கள தரன்னு இழுத்துட்டு வந்து உள்ள தூக்கி வைப்போம். இத கோபி கேட்ட உடனே அழுகுறாரு. சார் எங்க அம்மாவை எதுவும் செஞ்சிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். ரொம்ப வயசானவங்க சார், குடும்பத்தை எதுவும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார், கெஞ்சி கேட்கிறேன் சார். என்ன வேணாலும் பண்ணுங்க சார், என் குடும்பத்தை மாத்திரம் ஒன்னும் செஞ்சிடாதீங்க சார். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு கோபி கிட்ட, திரும்பவும் சொன்னதே சொல்லாதயா, உன் பொண்ணுதான் கொலை பண்ணிருக்கான்னு நல்லாவே தெரியும். பொண்ணை காப்பாத்த முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மாட்டி விட்டுறாதயா. கோபி சொல்றாரு, சார் நான் தான் சார் கொலை பண்ணேன், என் கையால தான் சார் நிதிஷ கொலை பண்ணேன். அவனும் அவங்க குடும்பமும் சேர்ந்து என் பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சார், என் நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் கோபி சொல்றாரு இன்ஸ்பெக்டர் கிட்ட. சுதாகரை கொலை பண்ண போனேன் சார், அந்த நேரத்துல அவன் மகன் நிதிஷ் இருந்தா சார், அவனை என் கையாலேயே கொலை பண்ணேன் சார். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார், குடும்பத்தை மாத்திரம் எதுவும் செஞ்சிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சுதாகர் வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் போறாரு. சுதாகர் கேக்குறாரு, நிஜமாலே கோபிநாத் கொன்னதா ஒத்துக்கிட்டாரா, இல்லாட்டி நீங்க ஒத்துக்க வச்சீங்களா? இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சுதாகர் கிட்ட, இனியா எங்க இருக்கான்னு தான் விசாரிக்க கோபிநாத்தை கூட்டிட்டு வந்து, ஆனா கோபிநாத் அவரே கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. அவர் சொன்ன காரணமும் கரெக்டா இருக்கு. சுதாகர் சொல்றாரு, அந்த ஆளையும் நம்ப முடியாது, அந்த குடும்பத்தையும் நம்ப முடியாது, இந்த ஃபேமிலி எங்க இருக்குன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சுதாகர் கிட்ட, நாங்க விசாரிச்சுக்கிட்டு தான் சார், பாக்யாவோட குடும்பத்துல எல்லாரும் சோகமா இருக்கு, எல்லாரும் கவலையோடயே பேசிக்கிட்டு இருக்காங்க, நீயா குழம்பிக்கிட்டே இருக்காங்க. பாக்யா கேக்குறாங்க, சில சந்தேகம்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ சொல்லணும் இனியா. உன்னைய சுதாகர் தானே வர சொன்னாரு? ஆமாமா. நீ போனப்ப வேற யாராவது அங்க இருந்தாங்களா? நீயா சொல்றாங்க, இல்லம்மா நிதிஷ் மாத்திரம் தாம்மா இருந்தா. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப சண்டை வந்து நான் அவனை புடிச்சு தள்ளி விட்டு. பாக்யா கேக்குறாங்க, எல்லாமே சரிதான் இனியா, ஆனா சுதாகர் வர சொன்ன இடத்துல ஏன் சுதாகர் இல்ல, நிதிஷ் மாத்திரம் ஏன் இருந்தான்? எழில் கேக்குறாரு, அம்மா என்னம்மா கேட்க வர, ஒண்ணுமே புரியலையே. பாக்யா சொல்றாங்க, எழிலு முதல்ல இனியாவை காப்பாத்தணும்னு யோசிச்சோம், அதுக்கப்புறம் உங்க அப்பாவை காப்பாத்தணும் யோசிக்கிறோம், உண்மையிலேயே நிதிஷ் இறந்ததுக்கு இனியாதான் காரணமான்னு நம்ம முழுக்க தவறிட்டோமோன்னு தோணுதுரா எழிலு. சொல்றாரு, அம்மா குழப்பமாவே இருக்குமா. எழில் இதெல்லாம் கேட்டுட்டு சொல்றாரு, அம்மா எனக்கு இப்ப புரியுதுமா, சுதாகர் சொன்ன இடத்துல நிதிஷ் இருந்திருக்கான், ஆனா சுதாகர் இல்ல. இப்போ சுதாகர் பிளான் பண்ணி நிதிஷ இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கு, கரெக்டாமா? சொல்றாங்க, ஆமாடா. எலியன் கேக்குறாரு, அம்மா இதனால அவருக்கு என்னமா லாபம் வரப்போ, இறந்து போனது அவரோட பையன் தானே? பாக்யா சொல்றாங்க, செலியா இல்லடா, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்குடா, அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இனியாவையும் உங்க அப்பாவையும் காப்பாத்த முடியும்டா. இனியா சொல்றாங்க, அந்த குடும்பத்துல நடந்த பிரச்சனை பாக்யா கிட்ட ஒண்ணு விடாம. பாக்யா கேக்குறாங்க இனியா, நிதிஷ வேகமா தள்ளி விட்டியா? இனியா சொல்றாங்க, இல்லம்மா நான் கோவமா தான் தள்ளி விட்டேன், வேகமாலாம் தள்ளலம்மா, தான் போய் மோதன். எழில் கேக்குறாரு, அந்த ரெஸ்டாரண்ட்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல? பாக்யா சொல்றாங்க, இருந்துச்சுடா எழிலு, ஆனா அது ஒர்க் ஆகலன்னு சுதாகர் சொன்னதா நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்க. எலியன் சொல்றாரு, அம்மா எல்லாமே நமக்கு எதிரா நடக்கிற மாதிரி உனக்கு தோணலையாம்மா? பாக்யா சொல்றாங்க, ஆமாடா செலியா. இனியா அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே எல்லார்கிட்டையும் சொல்றாங்க அவங்களோட கவலை. செலியன் எழில் கிட்ட கேக்குறாரு, என்னடா அமைதியா இருக்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சா இல்லையா? எழில் சொல்றாரு, கிடைச்சிரும். பாக்யா கேக்குறாங்க எழில் கிட்ட, அப்புறம் எதுக்குடா ஒரு மாதிரியா இருக்க? எழில் சொல்றாரு, அம்மா நிதிஷ கொலை பண்ணதா அப்பா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க போலீஸ்ல, வீட்டுல இருக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிரும். நீயா சொல்றாங்க, போலீஸ்காரங்க தான் அடிச்சு வாக்குமூலம் வாங்கியிருப்பாங்க அப்பா கிட்ட. அப்பாவை நினைச்சு அழுகுறாங்க. பாக்யாவும் செலியனும் ஆறுதல் சொல்றாங்க இனியாவுக்கு. நாளை சந்திப்போம்.